தமிழகத்திற்கு தண்ணீர் தரமாட்டேன் என கூறிய சி.டி. ரவியை வைத்து பிரச்சாரம் செய்வது அண்ணாமலைக்கு சுயநலமாக தெரியவில்லையா என சிங்கை ராமச்சந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். கோயம்புத்தூர்ல நான் சொல்றேன், இந்த மாதிரி கம்யூனல் ரீஜனல் லீடர்ஸ் வீடியோ அது இதுவும் போட்டு மக்களை பிரிச்சு வாக்கு வாங்குற மாதிரி ஒரு முறையாவது பண்ணிருக்குமா? இல்ல. இன்னைக்கு நீங்க பண்றீங்க, அது கோட் ஆஃப் கான்டாக்ட் வச்சும் தப்பு தான். நீங்க பயத்தில் இருக்கீங்க. கோயம்புத்தூர் நான் இப்ப சொல்றேன், கோயம்புத்தூர்ல இருந்து எங்க பொதுச் செயலாளரும் சரி, இங்க எஸ்பி வேலுமணி அண்ணன் அவர்களும் சரி, இங்க ஒரு கேண்டிடேட்டாவும் சரி, ஒரே ஒரு செங்கலை கூட குருவை நாங்க விட மாட்டோம். ஏன்னா கோயம்புத்தூர் ஒரு புனித பூமியா, அமைதியா, எல்லாரும் ஒன்னா இருக்கும். ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு சந்தோஷமா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நல்லா இருக்கும். தைரியமான மக்கள், பயப்படுறாள் நாங்க. இன்னொன்னு சொல்றேன், இப்ப சி.டி. ரவி வச்சு இங்க கூட்டு வர்றாரு அண்ணாமலை. கூப்பிட்டு வந்து என்ன பண்றாரு, இங்க கன்னட பேசுறவங்க எல்லார்ட்டையும் போய் கன்னடத்துல ஓட்டு கேளுங்கன்னு சொல்றாரு. சரி, தப்பு இல்ல, நீங்க கேளுங்க. சி.டி. ரவி என்ன ட்விட்டர்ல பதிவு போட்டாரு, என் உயிர் இருக்கிற வரைக்கும் என்னமோ போட்டாரு, ஒரே ஒரு சொட்டு தண்ணி கூட கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். நான் என்ன கேட்கிறேன், அப்படி சொன்ன ஒருத்தரை தமிழ் மண்ணில் கூட்டிட்டு வந்து உங்க வாக்கு வாங்கறதுக்காகவும் நீங்க ஜெயிக்கிறதுக்காகவும் பிரச்சாரம் பண்ண வைக்கிறீங்களே, இது உங்களுக்கு சுயநலமா தெரியலையா அண்ணாமலை? கால் வச்சாதான் நம்ம எல்லாம் சேர்த்து, விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம எல்லாம் சோத்துல கால் வைக்க முடியும். தண்ணி வேணும், கரெக்டா, கை வைக்க முடியும். தண்ணி வேணும், தண்ணி வளம் வேணும். அப்ப காவேரியிலிருந்து நீர் வேணும். இது உரிமை. இதுக்காக சட்ட போராட்டம் நடத்தி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் சூப்பரா பண்ணாங்க. எடப்பாடியார் அவர்களும் அது குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். நீங்க என்ன சொல்றீங்க, அதாவது எங்கெங்கெல்லாம் போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசிடுது. வீடியோ இருக்கு சமூக வலைதளத்துல. ஐ எம் ப்ரௌட் கன்னடிகா. நான் இங்க வரும்போது எனக்கு 200-300 பேர் தான் தெரியும். கன்னடா தான் இது. தப்பு சொல்ல, எல்லா மொழி ஆட்களையும் நானும் மதிக்கிறேன், எந்த தப்பும் கிடையாது. ஆனா நீங்க அப்ப இங்க தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் இல்லையா, அவருக்கு என்ன பதில் சொல்றீங்க? தண்ணி ஒரு சொட்டு கொடுக்க மாட்டேன்னு இங்க வாக்கு மட்டும் கேட்பாரு, எங்க ஓட்டு மட்டும் வேணும், ஆனா தண்ணி கொடுக்க மாட்டீங்க, அப்படித்தானே? இது ஒன்னு சொல்லணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.